அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2991 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் உதவி மண்டலம் 17 உதவி ஆளுநர் ரோட்டரியன் பாபுராஜ் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் டேவிட் ராஜ் அவர்களையும், முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் குழுவில் உள்ள சங்கத்தில் உள்ள அனைவரையும் நிகழ்ச்சியில் வருக வருக என அன்புடன் வரவேற்று, நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் பொருளாளர் ரொட்டேரியன் டேவிட் ராஜ் அவர்கள். சார் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சார் அட்மிட் பண்ணி சார் மியூட்ல இருக்கு. அட்மிட் பண்ணீங்க. டேவிட் ராஜ் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்கும் நிறைந்த இறைவாய், எல்லா எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதி அறம் தாய்த்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கீழே என்பதை உணர்த்தும் மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். குட் மார்னிங். வணக்கம் சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து எங்களுக்கு வழங்க வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநராகிய ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 17 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாபுராஜ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். ஆசான் நல்ல சிவமையா அவர்களையும் தொடர்ந்து நிகழ்வில் பயணித்து இன்று ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் கௌரி நித்யானந்தம் அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் காய்கறி மருத்துவம் பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க இருக்கும் அலமேலு மங்கை அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வழியில் வருக வருக என்று வரவேற்று, நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1010வது நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல். தொடர்ந்து நமக்கு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பயிற்சிகளை சிறப்பாக கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் நம்மளுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டு பயிற்சிகளை சிறப்பாக இன்று வடிவமைத்து கொடுத்து ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் தனக்கே உரித்தான பாணியில் சிறப்பாக அளித்து வரும் கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்கள் இன்று நமக்கு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் சிறப்பாக அளிக்க உள்ளார்கள். ஆசான் அவர்களின் அந்த அற்புத நிகழ்வை இன்று ஆசிரியராக உயர்ந்து நமக்கு சிறப்பாக முறையில் நமக்கு அளிக்க உள்ளார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு இந்த ஆசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளிக்க இறைவேண்டுதலுடன் முதலாவதாக இறைவேண்டுதல் அளிக்க கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி நன்றிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவேண்டுதல். சின்முத்திரை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே, தெளிவு குருவின்
சிந்தித்தல் தானே. நன்றி, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. மூச்சை நன்றாக இழுத்து ஆவு செழிப்பு. சின்மய முத்திரை. ஊ. ஆதிமுத்திரை. இம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. நம்மை சூழ்ந்த ஹரி, வெற்றி உறுதி. நம்மை சூழ்ந்த ஹரி, வெற்றி உறுதி. இந்த ஆசன பயிற்சிகளை எமக்கு அளித்த ஆசான் அடசிவம் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்ப செய்ய இருக்கும் பயிற்சிகள் நம் உடல் நலத்திற்கு மிக்க ஏதுவாக அமையும் என உறுதியளித்து பயிற்சிக்குள் நாம் செல்லலாம். நன்றி, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். முதலில் கால்களுக்கான பயிற்சிகள். கால்களை நேராக நீட்டிக்கொண்டு கை தோள்பட்டைக்கு நேராக வைத்து நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கால்களை லேசாக இப்படி தளர்வாக கொண்டு பாதங்களுக்கு முன்னும் பின்னுமாக விரல்களை மடக்குமாறு கீழ்ப்பக்கம் நிமிர்த்து 1 2 3 4 5 6 7 8. பொது சுழற்றலாம். வலமிருந்து இடமாக 1 2 3 4 5. இடமிருந்து வலமாக 1 2 3 4 5. காலையை வடப்புறமாகவும் 1 2 3 4 5 6 7 8. இப்போது கால்களை தளர்வாக்கிக் கொண்டு வலது காலை மடித்து மூக்கின் மீது தொடவும். இப்போது இடது கால், மீண்டும் வலது கால், இடது கால், ஓய்வு. இப்போது வலது காலை தொடை மீது வைத்து பாதத்தை சுழற்றுங்கள் 2 முறை. நாம் ஏற்கனவே சுழற்றிவிட்டதால் போதுமானதாக இருக்கும். இப்போது காலை முட்டிப்பகுதியில் வலது கையையும் இடது கை பாதத்தையும் வைத்து லேசாக தூக்க முடிந்தவர்கள் தூக்கலாம். முட்டிப்பகுதி மூக்கிக்கு நேர அதை தொட்டில் போல ஆட்டலாம். இப்ப பின்னோக்கி ஆட்டுவதை நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ ஆட்டினால் நன்றாக எலும்பு நரம்புகள் இழுக்கப்பட்டு ரத்த ஓட்டம் கிடைக்கும். 1 2 3
4, 5. இப்போது இடது கால். பாதத்தை லேசாக சுழற்றிக் கொண்டு 2 முறை. இப்போது காலை காலை தூக்கலாம். முட்டி நுனி, முக்கி நுனி. 2, 3, 4. இப்போது இடது கை முட்டி பக்கமாகவும், வலது கை பாதத்தையும் பிடித்து ஒன்றாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பின்னோக்கி, பின்னோக்கி, முன்னோக்கியும் தொட்டில் போல ஆட்டணும். ஸ்லோவா இப்படி செய்யுமா? செய்வதால் சரிங்க ஐயா. தொடைப்பகுதி நல்ல இலக்கமாக இருக்கும். ஓய்வு. ஒவ்வொரு ஆசன பயிற்சிக்கும் ஓய்வு மிக அவசியம். இப்போது ஆசன பயிற்சியில் வக்ராசனம். வலது காலை இடது பக்கமாக எடுத்து நன்றாக காலை ஊனி 5 விரல்களும் கால் ஊனி இருக்க வேண்டும். இடது கையால் வலது கால் முட்டியை பிடித்துக் கொண்டு வலது கை பின்புறமாக 2 நிமிடம். ஓய்வு. இப்போது இடது கால். குதிக்கால் பாதம் நன்றாக தரையில் ஊனி இருக்க வேண்டும். வலது கையால் இடது கால் முட்டியை பிடித்து இடது கை பின்புறமாக. ஓய்வு. வக்ராசனம் கால்களுக்கு மற்றும் இடுப்பு, கைகளுக்கு அனைத்துக்குமான ஆசனமாக இருக்கும். இடுப்பும் வளைந்து கொடுக்கும், தொடைகளும் இழுத்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஓய்வு. கால்களை தளவாக்கி கொண்டு இப்போது பட்டாம்பூச்சி ஆசனம். எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு கால்களை சேர்த்து தொடை போட்டி வைக்கும். நிமிர்ந்து அமர்ந்து மெதுவாக கால்களை அடிக்கவும். முடிந்தவர்கள் 2 காலையும் சேர்த்து செய்யலாம். இல்லையானால் ஒரு கால் மட்டுமாக செய்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இது கர்ப்பப்பைக்கு உண்டான முக்கியமான ஆசனமாக இருக்கிறது. ஓய்வு. அப்படியே முதலை ஆசனம், ஆமை ஆசனம். கை விரல்களால் கால் விரல்களை அழுத்தமாக பிடித்துக் கொண்டு முடிந்த அளவிற்கு குனியவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியிட்டவாறே
ஓய்வு. சுகாசனம். இப்போது அமர்ந்த நிலையில் கோணாசனம். இப்போது இடது கை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இடப்பக்கமாக சரிந்து கைகளை காது ஒட்டி நன்றாக சரிந்து கொடுக்கவும். இது இடுப்பு சதை குறைவதற்கும் இடுப்பெலும்பு பலுப்படுவதற்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது வலப்புறமாக சரிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இப்போது நின்ற நிலை ஆசைக்கு செல்லலாம். அனைவரும் எழுந்து நின்று கொண்டு தாடாசனம். கைகளை மேலே உயர்த்தி கோர்த்து தலைக்கு மேல் வைத்து உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி நன்றாக இழுக்கவும். விரல் நுனியில் நின்று கொண்டு குதிகாலை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை தலைக்கு மேல் வைத்து பின்பு கைகளை ஏற்கவும். ஓய்வு. தாடாசனம் உடல் நரம்புகள் அனைத்திற்குமான நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். தாடாசனம் செய்து கொண்டே நடைப்பயிற்சியும் செய்யலாம். சிறிது தூரம் நடைப்பயிற்சி செய்தால் இன்றும் குதிகால் மற்றும் தொடை எலும்புக்கு நல்ல வலுப்பெறும். நின்ற நிலையில் கத்திரிக்கோள் ஆசனம். கால்களுக்கிடையே 1 அடி இடைவெளி. வலது கால் இடப்புறமாக எந்த அளவுக்கு முடியுமோ 2 கால்களும் நல்லாக பூமியில் பதியுமாறு வைத்துக்கொண்டு கைகள் தலைக்கு மேல் உயர்த்தி இப்போது வலது கால் இடது பக்கமாக இருப்பதால் இப்போ நாம் வலது பக்கமாக திரும்பவும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இயல்பு நிலை. ஓய்வு. இப்போது இடது காலை வலப்புறமாக வைத்து கால் விரல்கள் குதிகால் அனைத்தும் பூமியில் நன்றாக பதியுமாறு இருக்க வேண்டும்.
இப்போது கைகளை மேலே உயர்த்தி இடப்புறமாக திரும்பவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இயல்பு நிலைக்கு வந்துடும். ஓய்வு. ஆசன பயிற்சியில் இப்போது முன்புறமாக வளையலாம். திரையாசனம். மூச்சை நன்றாக இழுத்துக்கொண்டு பின்புறமாக வளைந்து முன்புறமாக வளையலாம். 1, 2, 3, 4, 5. அப்படியே முன்புறமாக. 1, 2, 3, 4, 5. ஓய்வு. பயிற்சி செய்யும்போது முன்புறம் பின்புறமாக வளைவது, பக்கவாட்டில் செய்வது, உடலை திருப்புதல், இந்த பயிற்சிகள் மிக முக்கியமாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். இது முழுமையான ஆசனமாக அமையும். இப்போது அமர்ந்த நிலையில் இன்று படுத்த நிலை ஆசனத்துக்கு பதிலாக கைத்தட்டல் பயிற்சியை கொஞ்சம் பார்க்கலாம். உடல் தளர்வாக இருக்கட்டும். கைத்தட்டல் பயிற்சி உடல் உறுப்புகள் அனைத்திற்குமான நரம்புகள் கைகளில் இருக்குவதாக சொல்லப்படுகிறது இருக்கிறது. ஆனால் கைகளை தட்டுவதால் நம் மனதிற்கும் உற்சாகம், மன அழுத்தம் குறையும். அதான் கைத்தட்டு பயிற்சியை 4 பயிற்சி பார்க்கலாம். கைகள் நல்லாக விரித்து 1, 2, 3, 4, 5. இப்போது பக்கவாட்டில் இந்த இருக்கைகள் பக்கவாட்டில் 1, 2, 3, 4, 5. வலது பக்கம் இடது பக்கமாக 1, 2, 3, 4, 5. அதே போல பின்பக்கம் கைவிரல் பின்பக்கம் மிக முக்கியம். அதனால் கைத்தட்டல் பின்பக்கமாக கைத்தட்டல் 1, 2, 3, 4, 5. வலது கைக்கு இப்போது 1, 2, 3, 4, 5. கை விரல்களை கோர்த்து நன்றாக முறுக்குவோம். இது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாமாறு செய்யலாம். கைகள் நன்றாக உரசுங்கள். மணிக்கட்டுக்கு 1, 2, 3, 4, 5. வலதுபுற மணிக்கட்டு 1, 2, 3, 4, 5. இது கைகள் மடக்கும் பகுதி இதயத்திற்குண்டான இரத்த ஓட்டமாக அமைகிறது. அதனால் அந்த இடத்தில் ஒரு 5 முறை நாம் தட்டி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5. வலது கை 1, 2, 3, 4, 5. இப்போது ஷோல்டர் பக்கமும் ஒரு சில தட்டல் பயிற்சி கொடுத்தால் இதயத்திற்கு, ஷோல்டர், மணிக்கு, இது தோள்பட்டைக்கு நல்ல வலுவாக அமையும்.
இரத்த ஓட்டம் சீர்படும். அப்படியே அமர்ந்து கொண்டு வலது கை இடதுபுறம் பின்புறம் தோளுக்கு 1, 2, 3, 4, 5. இடது கை வலதுபுற தோள்பட்டைக்கு 1, 2, 3, 4, 5. இது செய்வதால் நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும், இரத்த ஓட்டம் சீர்படும், கைகள் உங்களுக்கு புரியும், நல்ல உணர்வுகள் கிடைத்திருக்கும். இப்போது மூச்சு பயிற்சி. ஆசன பயிற்சி செய்யும்போது இறுதியாக மூச்சு பயிற்சி செய்தால் அது ஒரு முழுமையான ஆசனமாக இருக்கும். சுவாசம் தடைப்படாமல் சீராக நடைபெறும். இப்போது கோடை காலமானதால் நாம் சீர்தலை பிராணாயாமம் செய்யலாம். முதலில் கபாலபதி. நாசிகா முத்திரை, வலது கை, வலது கட்டவிரல், வலது நாசியை அடைத்துக் கொண்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மோதிர விரல், இடது நாசி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருமலர் பஸ்திரிகா, ஆதிமுத்திரை. மேலே போகும்போது மூச்சை இழுத்து கீழே வரும்போது மூச்சை விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே சீர்தலை பிராணாயாமம் 10 முறை செய்யணும். நாக்கை மடித்துக் கொண்டு வாய் வழியாக இழுத்து மூக்கு வழியாக விட்டதால் உடலில் நல்ல குளிர்ச்சி ஏற்படும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆசன பயிற்சிகள் நிறைவு பெற்றன. ஆசன பயிற்சிகளை முடித்து படுத்த நிலையிலும் சவாசனம் மேற்கொள்ளலாம். அமர்ந்த நிலையிலும் நம் உடலில் ஏற்படும் அசைவுகளை சிறிது நேரம் கவனித்தால் ஆசன பயிற்சிகள் நம் உடலுக்கு ஏற்ற மாதிரி அமையும். நம் உடல் மனமும் உள்வாங்கும். என்னென்ன ஆசன பயிற்சிகள் செய்தோம் என்பதை மனதில் ஒரு முறை நினைவு கூர்ந்து அப்படியே ஒரு நிமிஷம் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலில் ஏற்படும் இரத்த ஓட்டத்தை கவனியுங்கள்.
கைகளை உரசி முகத்தை வருடி இந்த ஆசன பயிற்சிகள் எனக்கு மிகவும் ஏற்றதாக அமையுமாக என உறுதி கொண்டு இன்னும் தினம் தினம் நம் ஆசன பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என சபதமேற்று இந்த ஆசன பயிற்சிகள் மற்றவர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுப்போம் என்பதையும் உறுதி கொள்வோம். இந்த வாய்ப்பை அளித்த குணபாலன் ஐயாவிற்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் இந்த ஆசன பயிற்சி என்னுடன் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பு. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக இன்றைய ஆசான் கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்கள் சிறப்பான ஒரு பயிற்சி முறைகள் நம்ம எப்படின்னாக்கா அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த கைத்தட்டல் பயிற்சி இன்னைக்கு சிறப்பா நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருட காலங்களுக்கு முன்பாக செய்த இந்த பயிற்சி முறை, அந்த கைத்தட்டல் பயிற்சி முறை என்பது பாத்தீங்கன்னா என்னதான் எல்லா பயிற்சி செய்யக்குள்ள அந்த கைத்தட்டல் பயிற்சி என்பது உடலை ஒரு சுறுசுறுப்பு அடைய வைக்கும். உடனே சுறுசுறுப்பை அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இப்ப நீங்க செய்யக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். அதை இன்னைக்கு நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து அந்த கைத்தட்டல் பயிற்சியும் சிறப்பாக அளித்தார்கள். நன்றி. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் அளித்து சிறப்பித்து கொடுத்த இன்றைய ஆசான் கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். இன்று நாம் செம்பருத்தி மூலிகை டீ தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். முதல் கேள்வி, நாங்க ஏங்க செம்பருத்தியை வச்சு டீ தயாரிக்கணும்? அதான் டீ கடையில போல டீ கிடைக்குது, டீ தூள் விற்குது, வாங்கி போட்டு தயாரிக்க வேண்டியதானே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. உண்மையிலேயே நம்ம பயன்படுத்துற டீ தூள்னால்தான் பல்வேறு வியாதிகள் வருது. அது என்னங்கிறத கடைசியா சொல்றேன். இப்போ செம்பருத்தி டீ தயாரிக்கிறது முறைய சொல்றேன். செம்பருத்தி டீ தயாரிக்கிறதுக்கு மொத்தம் 7 பொருள் வேணும். 1 செம்பருத்தி, மற்றது 6 பொருள். செம்பருத்தி ஒரு 1 கிலோ, கருஞ்சீரகம் 1/4 கிலோ, அதி மதுரம் 1/4 கிலோ, மிளகு 100 கிராம், ஓமம் 50 கிராம், வெட்டி வேர் 50 கிராம், மரமஞ்சள் 50 கிராம். இதெல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதுல போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு நல்லா கவனிங்க. நான் மொத்தம் 7 பொருள் சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமானது செம்பருத்தி, அது 1 கிலோ. இது எல்லாத்தையும் வெயில்ல டைரக்டா காய வைக்க கூடாது. வெயில் அடிக்கும் பொழுது நிழல்ல காய வைக்கணும். காய வச்சு செம்பருத்தியை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், செம்பருத்தி அந்த இதை மிக்சியில போட்டு அரைச்சிடணும். மொத்த 6 பொருளையும் அருகில் உள்ள மருந்து அரைக்கிற கடைன்னு இருக்கும். பல பேருக்கு அதுவே தெரியாது. வழக்கமா சீக்கு அரைக்கிறதுக்கு அந்த கடை இல்லை. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி மூலிகை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அரைச்சு கொடுப்பாங்க. நீங்க சீக்கு அரைக்கிற வேற ஏதாவது அரைக்கிற மிஷின்ல கொண்டு இதை கொடுத்தீங்கன்னா அப்புறம் சீக்கா வாசம் வரும். அந்த கடை எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அந்த கடையில கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா அரைச்சு பவுடர் பண்ணி கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், மிக்சிலையும் அரைக்கக்கூடாது, நார்மலா சிகக்க அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி மிஷின்லயும் அரைக்கக்கூடாது. மருந்து அரைக்கிறதுக்குன்னு கடையை தேடி போய் அரைக்கணும். ஓகே. இப்ப இந்த 6 பொருளையும், அதாவது கருஞ்சீரகம் 1/4 கிலோ, அதிமதுரம் 1/4 கிலோ, மிளகு 100 கிராம், ஓமம், வெட்டிவேறு, மரமஞ்சள் 3மே தலா 50 கிராம். இத மருந்து அரைக்கிற மிஷின்ல அரைச்சு தனியா பவுடரா வச்சுக்கணும். செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, அதை மிக்சியில போட்டு அரைச்சு தனியா வச்சு 2ஐயும் கலந்துடணும். இப்போ நமக்கு செம்பருத்தி டீ ரெடி. பாருங்க, எல்லாமே நல்ல அருமையான மூலிகைகள். கருஞ்சீரகம், அதிமதுரம், வெட்டிவேறு எல்லாமே நல்ல மூலிகைங்க.
இது காலைல கொஞ்சமா சாப்பிட்டா போதுங்க. வயிறு சுத்தமா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், இறுதி சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, செம்பருத்திங்கிறது இருதய சம்பந்தப்பட்டது. ஹார்ட் அட்டாக்கு, பிபி, ஹை பிளட் ப்ரெஷரு, லோ பிளட் ப்ரெஷரு, இருதயத்துல அடைப்பு இருக்குது, இதெல்லாம் எல்லாம் கிளியர் ஆயிடும். இது மட்டும் இல்ல, சொன்ன ஒண்ணு அது மட்டும் நினைச்சுக்காதீங்க. மொத்தமா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அருமையானது. இந்த டீயை நாம தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு, இதுல எதுவும் சர்க்கரையெல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். இவருங்க வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தவே கூடாது. உடனே இதை போட்டுட்டு இதுல வெள்ளை சர்க்கரை போட்டீங்கன்னா இது மூலிகை, வெள்ளை சர்க்கரை விஷம். வெள்ளை சர்க்கரையை போடாம இதை மட்டுமே போட்டு அரைச்சு குடிச்சாவே நல்லா இருக்குங்க. ஒருவேளை தேவைப்பட்டா கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ, அச்சு வெல்லமோ, உருண்டை வெல்லமோ, பனங்கருப்பட்டியோ ஏதாவது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லாம சாப்பிடுங்க, இன்னும் பிரமாதமா இருக்கும். இனிப்பு இல்லாம அந்த சுவை ரசிங்க. நம்ம எது பார்த்தாலும் உப்பு போட்டுருவோம், இல்லைன்னா சுகர் போட்டுருவோம். அப்ப நம்ம வாய்க்கு உப்பும் சர்க்கரை இனிப்பு மட்டும்தான் வேணுமா? கசப்பு வேணும், துவர்ப்பு வேணும். முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுமோ சுவைகளை ரசிங்க. அப்ப இந்த செம்பருத்தி டீ ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம பயன்படுத்தலாம். இங்க ஒரு விஷயம் முடிஞ்சுங்க. இந்த செம்பருத்திக்கு பதிலா அந்த இடத்துல துளசியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது துளசி டீ ஆயிரும். ஆவாரம்பூ யூஸ் பண்ணா ஆவாரம்பூ டீ ஆயிரும். நான் மொத்தம் 7 பொருள் சொன்னேன் இல்லைங்களா? அதுல 6 பொருள் ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஒரு பொருளை மட்டும் மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம்னா, நீங்க வேற வேற டீ தயாரிக்கலாம். நான் மறுபடியும் சொல்ற ஒரு விஷயத்த, இனிமேல் அதாவது கெமிக்கல் இருக்கிற வெளிநாட்டு கம்பெனி பொருள் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அவனை வியாபாரம் பண்ண வேண்டாம்னா பண்ணாம இருக்க மாட்டான். நம்ம வாங்காம இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல பொருளை நாமளே தயாரிக்கணும். இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. இப்போ ஒரு பதில் சொல்றேன். நான் ஏன் செம்பருத்தி டீ சாப்பிடணும், அதான் டீ விக்குதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடிக்கிறீங்களா ஒரு டீ, அது டீயே இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? டீ தூள் கம்பெனிக்கு போயிருக்கீங்களா? அங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? டீ தயார் பண்ணுவாங்க. டீ இலையை கொண்டு ஒரு பதப்படுத்துற முறையில பதப்படுத்தி அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு அரைப்பாங்க. முதல்ல ஜல்லடை இருக்கும், அது பெரிய பெரிய தூளா இருக்கும். பெரிய பெரிய தூள் இல்லை, இலை மாதிரி இருக்கும். முதல்ல அரைக்கிறது ஒரு ஃபில்டர்ல ஒரு வலையில விழுகும். 2வது அரைச்சு இன்னொரு வலை, 3வது வலை, 4வது வலைன்னு முதல்ல அரைக்கிற அந்த அந்த ஜல்லடை இருக்கு இல்லைங்களா, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்டு குவாலிட்டி, ஃபோர்த் குவாலிட்டின்னு கடைசியா டஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது குப்பை அப்படின்னு தமிழ்ல பேரு. அது கீழே விழுகும். இதை எடுத்துதான் ஊர்ல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த டீ தூள் பாக்கெட்லயே பாருங்க, சூப்பர் டஸ்ட்னு ஒருத்தர் எழுதியிருப்பான், இன்னொருத்தர் பிரீமியம் டஸ்ட் டீமா. டஸ்ட் அப்புறம் டீ. அப்போ அவன் என்ன சொல்றான்னு கூட நம்ம கேட்காம சாப்பிட்டு இருக்கோம். டஸ்ட் டீனா குப்பை டீன்னு அர்த்தம். அது எப்படி இங்க பிரீமியம் டஸ்ட் வரும்? அதாவது குப்பையிலேயே சிறந்த குப்பை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட் டீகளை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பேரே டஸ்ட். சத்தியமா சொல்றேங்க, நீங்க எல்லாம் யாருமே ஒரிஜினல் டீ குடிச்சிருக்கவே மாட்டீங்க. அது இந்தியால சப்ளைவே கிடையாது, டேரக்டா போயிடும். ஒரு முறை ஒரிஜினல் டீ குடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் விற்கிறதெல்லாம் எவ்வளவு டஸ்ட் அப்படிங்கிறது. எனவே நாம் மீண்டும் சுயசார்பு வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டு நாம் மீண்டும் நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழணும். பாருங்க, இப்ப நான் சொன்ன அந்த செம்பருத்தி டீ இருக்கு இல்லைங்களா, அது என்ன சொல்ல வரேன்னா, அதை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னா, முதல்ல சாதா டீ சாப்பிடாம இருக்கும் இல்லையா, அதுல இருந்து வெளியே வரும் இல்லையா, அதுவே பெனிஃபிட். 2வது மூலிகை உள்ள போகுது. எப்பவுமே மூலிகை தனித்தனியா பிரிச்சு சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட்றதும் இல்லை. அந்த காலத்துல டீ எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. போற போக்கில் எடுத்து அங்க துளசி இருந்தா நாலு வாயில போட்டுருவாங்க, செம்பருத்தி இருந்தா வாயில போட்டுக்குவாங்க. இல்ல நீங்க டீ சாப்பிட்றதுக்கு முடியலையா, பரவாயில்லைங்க, வீட்டை துளசி இலையை வளர்த்துங்க, இல்லைன்னா செம்பருத்தி வளர்த்திட்டு அந்த பத்தவங்க போகும்போது 2 வாயில பிச்சு வாயில போடுங்க, அதாவது உள்ள போயிட்டு இருக்கட்டும், இதாவது உள்ள போட்டுங்க. எனவே நாம் மீண்டும் இந்த டீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுத்திட்டு, அதாவது நான் சொல்றது டஸ்ட் டீ எல்லாம் நிறுத்திட்டு மீண்டும் நாம எல்லாம் மூலிகை டீக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பல பேர்த்துடைய நோய்க்கு காரணமே நிறைய டீ சாப்பிட்றதுதான், குப்பை டீயை சாப்பிட்றதுதான். நிறுத்துங்க, மூலிகை டீ சாப்பிடுங்க. இப்ப நான் சொன்ன டீ தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்களே கண்டுபிடிச்சு இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீன்னு எதையாவது ஒரு மூலிகை டீ சாப்பிட்டே இருங்க. அதுக்கு முதல்ல நாட்டு மருந்து கடைக்கு போங்க, ஆர்கானிக் ஷாப்கெல்லாம் போங்க, இயற்கை டீயை சாப்பிடுங்க. கண்டிப்பா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேலை அற்புதமாக நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனை. தினம் தினம் நாம் பயன்படுத்தும் டீயை பற்றி ஐயா சிறப்பா இன்னைக்கு சிந்தனைகள் அளித்தாங்க. இன்றைய சிந்தனைகள் சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு பாத்தீங்கன்னா காய்கறி மருத்துவம் அதன் மகத்துவம் என்பதை பற்றி சிறப்பாக விளக்கம் அளித்து வரும் அலைமேல் மங்கை அம்மையார் அவர்கள் இன்று நமக்கு அந்த காய்கறி மருத்துவத்தை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் காய்கறி மருத்துவம் அதன் மகத்துவம் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க அலைமேல் மங்கை அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான காய்கறிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த காய்கறியுடைய சிறப்பு நம்மளுடைய ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு உறுப்பு அப்படிங்கிறத விட ஒவ்வொரு மண்டலங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த அற்புதத்தை நம்ம எப்படி உணரணும்? அது சமைச்சு உணவுலையாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். ஆனா உணவுங்கிறதுமே இன்னைக்கு காய் அப்படிங்கிறத விட கறிங்கிற ஒரு விஷயம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காயின்னு சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு அப்படிங்கிற இந்த 2 காயை பொரிச்சு வச்சா போதும், இதுதான் இன்னைக்கு எங்க குழந்தைங்க சாப்பிடும், வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வர்றாங்க. ஆனா நம்ம குழுல இன்னைக்கு நிறைய பேர் காய்கறிகளுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அதனுடைய ரிசல்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அது மிக்க மகிழ்ச்சி. இது நம்ம பிரபஞ்சத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றியும் தான். இதை சொல்லி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இது இப்படி ஒரு அற்புதமான வேலையில இன்னைக்கு பேசக்கூடிய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காயோடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாழைக்காயை பொதுவாக நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் எந்த ஒரு விசேஷங்கள்லையும் வாழைக்காயை வாழை மரத்தை கட்டக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. அது வாழை மரம் இருந்தாலே வீட்டுல கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி அங்க ஆரம்பிக்குது, ஒரு உற்சாகம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்ப இந்த வாழை வேலை பார்க்குது, நம்மளோட உடல் வாகல்ல எந்த மாதிரில வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம். வாழைக்காயை சாப்பிட்டா சமைச்சு சாப்பிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாயு பதார்த்தம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனக்கு வாழைக்காயே சேராதுங்க, வாயு பதார்த்தமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த வாழைக்காயோட சிறப்பு என்ன அப்படின்னா, சமைக்காம சாப்பிட்றதுதான் வாழைக்காயோட சிறப்பு. அந்த வாழைக்காயை எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா, இது நல்லா ஒரு அருமருந்தா உங்களுக்கு நல்லா பயன்படணும் அப்படின்னு சொன்னா பிஞ்சு வாழைக்காய் தான் சிறந்தது. அதுலயும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாட்டு ரகங்கள்ல உள்ள வாழைக்காய் எடுக்கணும். உங்க ஏரியால ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்றையும் நாட்டுப்பழம்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. சில ஏரியால கற்பூரவள்ளி சொல்லுவாங்க, சில ஏரியால பூம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் எது விளையக்கூடிய ஒரு நாட்டு ரகை பழங்களா இருக்குமோ அந்த ஒட்டு காய்களில் உள்ள காய் கிடையாது. அந்த வாழைக்காயை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அருமருந்தா இருக்கும். அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்யாண வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிஞ்சு காய் கட்டி வச்சிருப்பாங்க. கடைசியில நிகழ்வு எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வெட்டி குப்பையில தான் போடுவாங்க. அந்த காயை தயவு செஞ்சு நீங்க குப்பையில போடாதீங்க, அதை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. அதை ரொம்ப நல்லா அருமருந்தா நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதை ஒண்ணு காய வச்சு கழுவி காய வச்சு பொடியா நறுக்கி நீங்க பவுடராக்கி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கோ உங்களுக்கோ அதுல கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கு பால் கலந்து
கொஞ்சம் கருப்பட்டி கலந்து கொடுக்கலாம். பெரியவங்களா கொடுக்கறதா சாப்பிட்றதா இருந்தது அப்படின்னா சாதத்துல கொஞ்சம் போட்டு நீங்க வந்து அதுல நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்சர் வந்து குணமாகறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். வாழைக்காயை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் வேற எதுக்கு அப்படி மருந்தாக பாடுது, பச்சையா அந்த காயை வந்து பிஞ்சி காயை எடுக்கும்போது எப்படி மருந்தா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழைக்காயில உள்ள ம், தன்மை வந்து எதை நீக்கும் அப்படின்னு சொன்னா உடல்ல உள்ள அடைப்புகளை நீக்கக்கூடிய ஒரு விஷயம். அடைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஞாபகம் வர்றது இருதய அடைப்பா தான் ஞாபகம் வரும். இருதய அடைப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. உடல்ல எந்த தேக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும், எங்க இருந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கால்ல வந்து நரம்புகள் தேங்கி அடைப்புகளா ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு விஷயமா இருக்கும். ஆ இல்ல சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தம் வந்து எனக்கு ஒரு அடி அடிச்சாலே செஞ்சாலே என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து ரத்தம் அப்படியே உறைதல், இல்ல ரத்தம் கிளாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேருக்கு அடிச்சாலே அடிபட்டாலே உடனே சின்ன அடிபட்டா கூட வந்து ரத்த உறைதல் வந்து இதாயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து சில உடம்புகள்ல எங்க ரத்தங்கள் கட்டி இருந்தாலும் சரி, எங்க அடிபட்ட ரத்தம்னாலும் சரி, எங்கெங்க நரம்பு உடம்புல எங்கெல்லாம் சுருண்டு இருக்கோ, எந்த இடத்துல ரத்த குழாய்கள்ல வந்து அடைப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அந்த அடைப்புகளை நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழைக்காய் தான். அடைப்புகளை நீக்கக்கூடிய காய் வாழைக்காய். எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா, ஒரு வாழைக்காய வந்து ரொம்ப சின்ன பிஞ்சு காய்னா 2 காய் கூட பயன்படுத்தலாம். அத வந்து பொடியா நறுக்கிட்டு, நல்லா சுத்தப்படுத்திட்டு, தோலோட தான் பயன்படுத்தணும். அந்த தோலுல தான் நெறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனால தோலோட பயன்படுத்தணும். பொடியா நறுக்கி போட்டு மிக்ஸியில அடிச்சிடுங்க. அதாவது அது நறுக்க முன்னாடி எப்படின்னா, நறுக்கி ஒரு 10 நிமிஷம் தண்ணீல உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க. திரும்பவும் என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த நல்ல தண்ணீல எடுத்து வாஷ் பண்ணிட்டு, ஜூஸ் அடிச்சு, காலையில வந்து காலையில ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. இது வந்து ரத்த குழாய்கள்ல அடைப்பு உள்ளவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது எடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அடைப்புகள் வந்து நீங்கி, அவங்களால பேசவே முடியாது, நடக்கவே முடியாதுன்னு சொல்லி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே சரியாயிருக்கு. அதனால வாழைக்காய வந்து இப்படி வந்து பயன்படுத்தலாம். ஒண்ணு பவுடர் ஆக்கி சொன்னது வந்து அல்சருக்கு பயன்படுத்துறோம். இது வந்து அடைப்புகள நீக்கிறதுக்கு இதுதான். இதே இது கால்ல உள்ள நரம்புகள் சொன்னோம் பார்த்தீங்களா? ரத்த குழாய்கள்ல வந்து ரொம்ப அடைப்புகள் இருக்கு. அது வந்து ரொம்ப நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழைக்காயோட 2 வெத்தல, ஒரு 20, 25 கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சைய மட்டும் மொதயே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு வெத்தலையும், இதையும் சேர்த்து அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களுக்கு வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வலிப்பு நோய் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த வலிப்பு நோய் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்குது. இல்ல சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வலிப்பா இருக்காது. இந்த கை, கால்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்ப தூக்கி போடும். சுண்டி இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுண்டி இழுக்குதுங்கிறத விட, துள்ளி துள்ளி குழந்தைங்கலாம் இந்த துள்ளி துள்ளி எந்திரிப்பாங்க பார்த்தீங்களா? அது மாரி இவங்களுக்குள்ள அடிக்கடி ஏற்படும். அந்த மாரி ஏற்பட்டாலுமே அதுவும் ஒரு வலிப்புக்குரிய ஒரு விஷயமா தான். அதுவும் ஒரு வகை வலிப்பான ஒரு நோய் தான். அதுக்கும் இந்த வாழைக்காய வந்து சாதாரணமா ஜூஸா எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா வந்து வேலை பார்க்கும். இந்த வாழைக்காயோட சிறப்புகள்ல இது ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு காயையும் பத்தி பேசுவோம். அந்த காய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழைக்காயில வந்து எப்படிலாம் வந்து அடைப்பை நீக்குதோ, அதேபோல வாயுவை நீக்கக்கூடிய இன்னொரு தூக்கத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த புடலங்காய். புடலங்காய வந்து நம்ம பயன்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆ நீண்ட நாள் தூக்கத்துக்கான ஒரு அருமருந்து. தூக்கமின்மைக்காக, நீண்ட நாள் தூக்கமின்மைக்காக ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புடலங்காய் தான். இந்த புடலங்காய வந்து பயன்படுத்தும்போது வந்து, அவ்வளோ ஒரு அற்புதமா வேலை பார்க்கும். இது வந்து வாயு மண்டலத்துல வேலை பார்க்கறதுனால, மொத உடல்ல எங்க ஜாயிண்ட்கள்ல வாயுக்கள் தேங்கி இருந்தாலும், அந்த வாயுவை தேக்கக்கூடிய அந்த நீக்கக்கூடிய வேலைய செய்யும். அந்த வாயுவுகள் தேக்கம் அதிகமாறதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து வரமாட்டேங்குது. உடம்புல படுக்கும்போது தான் வலிகள் ஏற்படுது. புரண்டு புரண்டு படுக்கிறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுது.
அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த புடலங்காயை வந்து பச்சையாக பயன்படுத்தணும். தூக்கமே இல்லை, தூக்க மாத்திரம் போட்டாதான் அப்படி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த புடலங்காயை வந்து காலையில மாலையில வந்து ஒரு 50 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைய தோலோட தான் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஜூஸ் எடுத்து நீங்க வந்து அதுல கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு உப்பு கலந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இல்ல பொடியா நறுக்கி அதை சாப்பிடுவாங்க அப்படின்னா தாராளமா வந்து அதை நறுக்கி சாப்பிட சொல்ல. இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆனா சாப்பிட்டு நல்லா வருமா அப்படிங்கறதுல நாட்கள் ஆகும் உங்களுக்கு. அதனால வந்து அதை தொடர்ந்து வந்து 10 நாள் 11 நாள் இப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாயு உடம்புல உள்ள வாயுக்கெல்லாம் நீங்கி அது வந்து நம்மளுக்கு அற்புதமாக பயன்படும். இன்றைய காய்கறியில இந்த புடலங்காயும் வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். இத பத்தின வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா பேசலாம். நன்றிங்கம்மா, சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் புடலங்காய் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான். வாழைக்காய் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அலர்ஜியாவே இருக்கும். என்னடா அது வாழைக்காயா? அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா, அதனுடைய பயன்பாடுகளை பற்றி ஒரு தவறுதலான கருத்துக்கள் நிலவி வருவதால், இன்னைக்கு அந்த வாழைக்காயோட பயன்பாடுகள் என்ன? எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சு வாழைக்காய் வந்து உடலுக்கு வந்து அற்புதமான ஒரு வலி நிவாரணை அப்படிங்கிற மருத்துவமான ஒரு செயல் அப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சிறப்பா குடுத்திருக்காங்க. அடுத்தது புடலங்காய்க்கு உண்டான செயல்பாடுகள் பத்தியும் சிறப்பா இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அலமேல் மங்கை அம்மையார் அவர்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு காய்கறி மருத்துவத்தில் வாழைக்காய் புடலங்காய் பற்றி அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்து கொடுத்த அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. சந்தேகங்கள் கேட்க சொல்லியிருக்காங்க. பெருமாள் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. பெருமாள் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். பெருமாள் ஐயா. வணக்கம்மா, ஐயா பெருமாள் வணக்கம். பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, சொல்லுங்க. புடலங்காய் வந்து நான் நேத்தி கூட சாப்பிட்டேங்க. சரி. என்னுடைய ஃப்ரெண்டு சேலத்துல இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த இதை நேத்திக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இது மாதிரி சாப்பிடுங்கன்னு. ரெண்டாவதா வாழைக்காய் வந்து பிஞ்சு வாழைக்காய்ன்னு சொல்றீங்க. அது எந்த வாழைக்காய் எல்லாருமே சாப்பிடலாங்களா, இல்ல அந்த நோய் உள்ள மட்டும் தான் சாப்பிடணுமா? அப்படிலாம் இல்லையா, எல்லாருமே சாப்பிடலாம். அப்படின்னா வாரம் 1 நாள் 2 முறை வந்து எடுத்துக்கோங்க. நோய் உள்ளவங்க வந்து தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சுக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி. ஆமா, எந்த வாழைக்கான்னு நான் தான் சொன்னேன். உங்க ஏரியால வந்து விளையக்கூடிய நாட்டு வகை வாழைக்காயை எடுத்துக்கோங்க. ஓகே. அது சின்ன சின்னதா கட் பண்ணி உப்பு கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு மறுபடியும் நல்ல தண்ணியில கழுவி மிக்சியில போட்டு அடிச்சு போட்டுக்கலாம். ஆமாய்யா, ஆமா ஆமா. அது கூட வேற என்ன சேர்க்கணுங்க? ஏதாவது சேர்க்கணுமா? அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்ல உங்களால அதுவா குடிக்க முடியும்னா கொஞ்சம் மிளகு, சீரகம், மஞ்சள் வந்து கலந்து குடுக்கலாம். இல்லாட்டினா பொடியா நறுக்கி போட்டு தேன் கலந்து சாப்பிடலாம். ஓகே. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததா சுகந்தி அம்மா, நீங்க கேள்விகள். வணக்கம் அம்மா. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. இந்த வெரிகோசஸ்க்கு வாழைக்காய் சொல்லிருக்கீங்களா? அது வந்து வாழைக்கச்சலா? இந்த பொடி சின்ன காயா இருக்குமா, அது வாழைக்கச்சல்னு சொல்லுவோமே, அதானே? அது சேர்த்துக்கணுமா இல்ல? பொடியா இருக்கும்ல, பொதுவா பொடியா நறுக்கி பிஞ்சு காயா இருக்கும்ல, அதுதான்மா. சரிம்மா. அது கூட அதான் வாழைக்காய் எத்தனை சேர்த்துக்கணும்? அது என்னமா வாழைக்காய் எத்தனை சேர்த்துக்கணும்? வெற்றிலை, திராட்சை விழுதுங்களா? ஆமா, வாழைக்காய் வந்து பிஞ்சு ரொம்ப பிஞ்சா இருந்தது அப்படின்னா 2 சேருங்க. இல்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்படின்னா 1 போதும் உங்களுக்கு. சரிங்களா? வெற்றிலை 2, அப்புறம் திராட்சை வந்து 2 வெற்றிலைனா காஞ்ச திராட்சை, கருப்பு உலர் திராட்சை வந்து ஒரு 25 பீஸ் வரை சேர்த்துக்கலாமா. இது 3த்தையும் சேர்த்து அரைச்சிக்கணுமாமா? ஆமாமா, 3 சேர்த்து அடிச்சு இது காலையிலயும் மாலையிலயும் வந்து ஜூஸா குடிச்சுக்கணும். எவ்வளவு நாளைக்குமா?
தன்மை நிறைய இருந்தது. ஒரு 11 நாள் எடுங்கம்மா. அப்புறம் அதனுடைய சரி தன்மையை பார்த்துட்டு மாறின பிறகு இடைவெளி விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வேறு ஏதாவது சந்தேகங்கள் யாருக்காச்சும் இருக்குங்களா? இன்றைய நிகழ்வுல அம்மா எடுத்த அந்த வாழைக்காய், புடலங்காய் இதுல வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்கிறவங்க உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணா நல்லது. ஓகே. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். வாழைக்காய பற்றி ஒரு அற்புதமான புரிதல் எல்லாருக்கும் இருக்குது. வாழ்த்துக்கள். ஒரு அடுத்த ஒரு தகவல். நம்ம அந்த காரைக்கால்ல வந்து நேரடி நிகழ்ச்சி மே 2, 3 நாட்கள் நம்ம வந்து சிறப்பா நடத்தப் போறோம். அதுல வந்து அலமேலு மங்கை அம்மையார் அவர்கள் வந்து நேரடியா நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சிறப்பிக்க போறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து காய்கறிகளோட பயன்பாடுகள் இல்லாம மற்ற பல்வேறு விஷயங்கள நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உணவு முறைகள்லேருந்து வாழ்க்கை முறைகள், அதாவது அக்குபஞ்சர் எல்லா விஷயமும் திறம்பட சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். அதனால உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு அப்படிங்கிறது மாரி உடல் சார்ந்து, மனம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் வந்து அங்க நேரடியா நமக்கு வந்து தொடர்பு கொண்டு நம்முடன் இணைந்து 3 நாட்கள் இருக்க போறாங்க. அதனால நீங்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று நேரில் கலந்து கொள்ள இசைந்துள்ள அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவரும் இந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெறணும். எல்லாரும் நம்ம ஒரே குடும்பமா இருக்கிறதுனால எல்லாரும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிவிச்சுக்கிறோம். மகிழ்ச்சியோட பார்ப்போம். நன்றி. ஓகே. நன்றிங்க அம்மா. வாழ்த்துக்கள். லலிதாம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. லலிதாம்மா நீங்க கேள்வி கேளுங்க. லலிதாம்மா நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே. சரி. சரி. இன்றைய வகுப்பு அதோட முடிச்சுக்கலாம். நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்புடன் நேத்தோட இந்த நேரடி நிகழ்வுக்கு வந்து ஒரு போஸ்டர் நான் போட்டிருந்தேன். அதாவது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கும், சிறப்பான வழியில் ஏற்படுத்துவதற்கும் அனைவரின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக தேவை. இது நம்முடைய நிகழ்வு. காலச்சக்கரத்தின் நேரடி நிகழ்வு என்பது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எப்படி குடும்பத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்வோமோ, அதே போன்று இந்த ஆண்டும் நாம் குடும்பத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம்.